இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப டேஸ்டியாக கோவாக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு மிக்சியில் கொஞ்சம் தேங்காய் துருவினதும் ஒரே ஒரு வரமிளகாய் போட்டுக்கிட்டு எள்ளு கொஞ்சம் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா பொடியாக அரைச்சிக்கோங்க. அடுத்து ஒரு பாத்திரம் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. உளுந்தம்பருப்பு நல்லா செவந்ததுக்கப்புறமா இப்படி ரவுண்டாகவும் கட் பண்ணலாம், இல்லை நீல வாக்குலையும் கட் பண்ண கோவாக்காயை போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சீக்கிரமாக வதந்துடும். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த கோவாக்காயில். இந்த ஸ்டேஜில் கலந்து அரைச்ச மிளகாய் மல்லித்தூள் 2 சேர்த்து பொடியாக வச்சுருந்துருப்பேன். அதை கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இல்லை மல்லித்தூள் மிளகாய்த்தூள் 2மே தனித்தனியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். புளி கரைச்சது ஒரு 3 ஸ்பூன் மட்டும் எடுத்து ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா வதக்க ஆரம்பிச்சிடுங்க. கோவாக்காயில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அடிக்கடி இந்த கோவாக்காய் வாங்கி நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடுவோம். அடுத்து நம்ம முன்னாடி பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல மிக்சியில், அந்த பொடியை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான ஒரு கோவாக்காய் பொரியல் உங்களுக்கு ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு இதுக்கு ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக தேங்காய் பால் ரசம் பண்ணேன். ஸோ தேங்காய் பால் ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். பச்சை மிளகாய், பூண்டு, சீரகம், கருவேப்பிலை, மிளகு இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம 1-2 ரசத்துக்கு பொடி பண்ணுவோம்ல, அதே மாதிரி பொடி பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, தக்காளி, அது கூட தேங்காய் பாலில் முதல் பால் 2ஆம் பால்னு நம்ம எப்போயும் எடுப்போம்ல, அதே மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு பாத்திரம் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுங்க. இதோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் தான் இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணுவீங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் போட்டு, சின்ன வெங்காயம் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி நிறையா வேணாம், கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. இது இந்த வயிற்று புண்ணு, வயிறு அல்சராக இருந்துச்சு அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சளிக்கு கூட இது ரொம்பவே சூப்பராக கேட்கக்கூடிய ஒரு ரெசிபி தான். அடுத்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல, பச்சை மிளகா, பூண்டு, சீரகம், கருவேப்பிலை, மிளகு இது எல்லாத்தையும் பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் ஆட் பண்ணி கூட நல்லா சேர்த்து வதக்க ஆரம்பிச்சிடணும். அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் இது 2ஐயும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணியை ஆட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற நல்லா கொதி வரட்டும். புளியோட அந்த பச்சை வாடை எல்லாமே போனதுக்கு அப்புறமா இந்த பால், தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதில் 2ஆம் பால் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு முதல் பால் ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான், தேங்காய் பால் ரசம் ரெடி ஆகிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பால் எடுத்ததில் 2ஆவது பாலை ஆட் பண்ணிட்டோம். இதுவும் கொஞ்சம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நல்லா கொதித்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில். ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த முதல் பால் கெட்டியாக எடுத்துருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி நம்ம நிறையா போட்டு அவ்வளோதான். ஸோ தேங்காய் பால் ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ வடித்த சாதம், தேங்காய் பால் ரசம், ஸோ இது மஸ்ட்டு ட்ரைன்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. அடுத்து வத்த குழம்பு ஆல்ரெடி இருந்தது, அது கூட நம்ம செஞ்ச கோவாக்காய் பொரியல், அடுத்து ராஜ்மா கூட்டு வச்சுருந்தேன். அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.